ஒரு பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமத்தில் நிலா என்று அழைக்கப்படும் ஒரு சிறுமி வாழ்ந்தாள். நாள்தோறும் பள்ளி சென்று நண்பர்களுடன் விளையாடுவது அவளுக்கு நன்றாக பிடிக்கும். ஆனால் அவளுடைய மனத்தில் மட்டும் ஒரு சிறிய ஆசை, பறவைகளைப் போல வானத்தில் பறக்க வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் மாலை பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலாவுக்கு தோட்டத்திலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. சீச்சி என்று ஒரு மெதுவான ஒலி. ஆர்வமாக அங்கு சென்ற நிலா தரையில் விழுந்து கொண்டிருந்த ஒரு சிறிய குஞ்சை கண்டாள். ஆனால் அது சாதாரண குஞ்சல்ல. அதன் இறக்கைகள் பளபளக்கும் வெண்மையாகவும் கண்கள் நீலக்கல்லை போல ஒளியுமாகவும் இருந்தது. நிலா அதனை மெதுவாக தூக்கிக் கொண்டாள். அந்த நேரம் குஞ்சு பேசத் தொடங்கியது. நிலா, எனக்கு உதவியது நன்றி. நான் இந்த காட்டின் மாய குஞ்சு. என் சக்தி குறைந்துவிட்டது. நீ மட்டும் உதவ முடியும். நிலா ஆச்சரியமாக கேட்டாள், நான் என்ன செய்ய வேண்டும்? குஞ்சு பதிலளித்தது, எனது இறகிலிருந்து வரும் பொன் தூளை காற்றில் ஊதும். அப்பொழுது நான் மீண்டும் பறக்க முடியும். நிலா பொன் தூளை கையில் எடுத்து மெதுவாக காற்றில் ஊதினாள். தூள் வானத்தை நோக்கி பறந்து மின்னும் ஒளியாக மாறியது. அந்த ஒளி காடெங்கும் பரவ குஞ்சின் இறக்கைகள் மீண்டும் ஜொலிக்கத் தொடங்கின. குஞ்சு மகிழ்ச்சியுடன் பறந்தது. பின்னர் கீழே வந்து நிலாவிடம் கேட்டது, உனது ஆசை என்ன? நிலா மெதுவாக சொன்னால், ஒரு முறை வானத்தில் பறந்து பார்க்க வேண்டும். குஞ்சு சிரித்தது. அப்படியா? இதோ உனக்கான ஒரு சிறிய மந்திரம். அதன் வாலிலிருந்து ஒரு ஜொலிக்கும் மாய இறகை எடுத்து தந்தது. இதை கையில் பிடித்து கண்களை மூடு என்று சொன்னதும் நிலா மெதுவாக மேலே மேலே உயரத் தொடங்கினாள். கண்களை திறந்தபோது அவள் வானத்தின் நடுவில் இருந்தாள். கீழே கிராமமும் வயல்களும் சிறிய பொம்மை பொருட்களைப் போல காட்சியளித்தன. 6 இரும்பு ரிப்பன் போல மின்னியது. சூரியன் ஆரஞ்சு நிறத்தில் புன்னகைத்தது. இது நிலாவுக்கு வாழ்நாள் மறக்க முடியாத தருணம். சிறிது நேரத்தில் குஞ்சு மீண்டும் அவளை மெதுவாக தரையில் இறக்கி, நல்ல மனசு உள்ளவர்களுக்கு உலகம் எப்போதும் ஒரு சிறிய மந்திரம் தரும் என்று சொன்னது. அப்படி சொல்லி குஞ்சு வானத்தில் ஒளிவரி விட்டபடி மறைந்து போனது. அந்த தினத்திற்கு பிறகு நிலா வானத்தை நோக்கி சிரித்துக்கொண்டே வாழ்ந்தாள். ஏனெனில் அவள் அறிந்தாள், நல்ல மனசு இருந்தால் அதிசயம் எங்கோ நம்மை தேடி வரும்.